தேவைப்படும் வேளையில் அவர் நிழலில் தங்குவேன். மாறாதவர். ஒரு காரியமா இந்த உலகத்தில் ஒன் திங் இஸ் வெரி சர்டன் இஸ் நத்திங் பட் அன்சர்டனிட்டி ஆஃப் த லைஃப் இன் திஸ் வேர்ல்டு. நம்ம கடந்த ஒரு 3 வருஷத்தில் நம்ம போயிட்டு வந்தோம். இன்றைக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்மளோட மியூசிக் வாசித்தவங்க, அவங்களெல்லாம் இன்றைக்கி மிஸ் பண்ணுறேன். அருமையான பிரதர் சுரேஷ், அருமையான என் ஃப்ரெண்டு ரேம்பட், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, இந்த கஷ்டம், வேலை இல்லாமல் போச்சு, பண கஷ்டம் வந்துச்சு, உறவுகள், விவாகரத்து, பிள்ளைகள், தப்பன், தாய், இவங்களுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா கஷ்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நல்ல ரிட்டர்ன் வரும்னு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆனால் மனசு உடையிற அளவுக்கு சில காரியங்கள் நடந்துருக்குது. இதுதான் லைஃபு. ஸோ லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்டனான ஒரு காரியம்னா தான் அன்சர்டனிட்டி. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, அநேக ஜனங்களுடைய அன்பு கூட குன்றி போயிடுமா கடைசி நாட்களில். குன்றி போயிடுச்சுனால அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்க நிலைமை, அவங்க கஷ்டம், அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன செய்யணும் கூட தெரியாமல் போயிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நம்ம இந்த சூழ்நிலையில் ஒரு காரியம் பாருங்கள், நீங்கள்லாம் இது பார்த்துருக்குங்களான்னு தெரில, UFC மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன். சில கிறிஸ்டியன் சண்டை போடுறவங்க அவங்களுடைய தைரியம், அவங்க எவ்வளோ தப்பு கூட பண்ணியிருப்பாங்க, அதனால் நியூஸ் ஏஜென்சி அவங்கள கிளின்னு கிழிப்பாங்க. அதில் ஒருத்தர் ஜான் ஜோன்ஸ்னு, அவர் சில தப்பும் செஞ்சுருக்கிறார். நம்ம எல்லாருமே தப்பு செஞ்சுருக்கிறோம். அதில் அவர் சொல்லுவார் ஒரு அழகான வார்த்தை, நீ கிறிஸ்டியனாக இருந்துட்டு தப்பு செஞ்சுக்கிறேன். கிறிஸ்டியனாக இருந்தேன், நானும் மனுஷன்தான். ஆனால் எனக்கு என்னென்னா, தப்பு செஞ்சால் கூட நான் எவ்வளோ தூரம் போனாலும் என் ஜீசஸ் கிட்ட நான் வரப்போல் அவர் ஆர்ம்ஸ் வைடு ஓப்பன் என்னை எப்பவும் அரைச்சி கொள்வார். எனக்கு நாங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறனால தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. தப்பு செஞ்சு போனால் கூட எங்களை அணைச்சி கொள்றதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய உண்மை. அந்த மாதிரி கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான். இது ஒரு பக்கம் இருக்க, என்ன சொல்ல வரேன்னா, அன்சர்டனாக லைஃப் இருந்தால் கூட ஒரு காரியம் சர்டன், என்ன தெரியுமா, இயேசுவின் அன்பு என்றுக்கும் மாறாதது ஒரு பெரிய சர்டனிட்டி. தட் இஸ் த சர்டனிட்டி தட் வி ஹேவ். அந்த சர்டனிட்டி எப்படி தெரியுமா, நம்ம லைஃப்பில் தப்பு செய்யலாம், நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் உதறி தள்ளாதபடிக்கு எப்போ என் மகன் வரான் அப்படின்னு தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காணாமல் போன பையன் வரான், தூரத்தில் அவன் எத்தனோ நாளுக்குள்ள வந்தால் கூட அவருடைய ஸ்டைலு நட சும்மா இப்படி நடந்துருந்தா கூட அப்படி தூரத்தில் பார்த்தோன்னே என் பையன் வரான்னு தெரிஞ்சுட்டு ஓடி போகிறார் அப்பா. போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் மகன் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் செஞ்சதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது. ஏன்னா அந்த தகப்பன்ட்ட அந்த அன்பு அப்படியே இருந்துச்சு, மாறவே இல்லை. இன்றைக்கும் இந்த பிகினிங் ஆஃப் த கான்செப்ட் ஐ வாண்ட் டு டெல், we could have made lot of mistakes நம்ம வாழ்க்கையில். ஆனாலும் ஏசப்பாவுடைய அன்பு உங்கள் மேலே ஒருபோதும் ஒரு அளவு கூட குறையாது. அதுதான் நிரந்தரமான ஒரு அன்பு. ஆனால் நம்ம மண்டையில் தான் குழப்பம் நம்ம சரியில்லை, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நேசிக்க மாட்டார்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்றைக்கும் நேசிக்காமல் இருக்கவே மாட்டார். His love is everlasting. His love is the most steady thing, very certain thing. என்னன்னா, even while we were yet sinners, He loved us. அதனால் ஆண்டவருடைய அன்பு என்னைக்கும் மாறாதது. இந்த பாடலை கேளுங்க, மாறாதவர்.
மாறாதவர். ரொம்ப நல்ல பாட்டு. இந்த நாட்களில் இப்போ நான் 7 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது வேறு. இப்போது என்னுடைய அனுபவங்கள் அதில் நான் வளர்ந்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். நல்ல நல்ல கஷ்டங்கள் அனுபவித்தேன். ஏன்னா அதில் இருக்கிற நன்மைகளை பெற்றேன். அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், சம்டைம்ஸ் நம்ம டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளை ரொம்ப ஞானியாகவும் மெச்சூர்ட் ஆகிடும். நம்ம 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வரவங்க என்ன பாதையில் போனால் தான். ஸோ எல்லாத்துக்குமே நல்லது தான், சந்தோஷம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் போராட்டம், சேலஞ்சு, கஷ்டமான சூழ்நிலைகள் எப்படி நம்ம சமாளிக்கிறது, பயம் காட்டுற அளவுக்கு திடீர்னு பக்குன்னு இருக்கிற மாதிரி நியூஸ் வரும் டிவி மீடியாவில். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம எப்படி நம்ம வாழ முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அவங்க லைஃப்பில் இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். இல்லை, இங்கே பாருங்கள், பல தடவை நம்மளை எப்படி நம்ம பார்க்குறோம், நமக்குன்னு ஒரு பிக்சர் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லோரும் போய், அந்த செல்ஃபி தான் அது. ஆனால் தலைவுள்ள ஒரு செல்ஃபி இருக்குது, உங்களை பற்றி நீங்கள் என்ன யோசித்துக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த கடந்த நாள் ஃபெயிலியரு இதெல்லாம் வச்சு நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளே ஒரு சோகமாக, தாழ்வாக, ரொம்ப ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகிடும். நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்திடுறாங்க. பாருங்கள், நிறைய பேர் தாழ்த்தி பேசுறது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கூட சர்ச்சில் கேட்டிருப்போம். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப மட்டமாக தன்னை நம்ம பெரிய ஆள் கிடையாது, நம்மளை ஒன்றும் நான் பெருசு நடக்காது அப்படின்னு, எப்படின்னா தங்களை குறிச்சிருக்கிற ஆள் தத்துவம், அந்த ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிதியோன் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் குடும்பத்திலேயே கடைக்குட்டி, என் குடும்பம், என் ஜாதி ரொம்ப சிம்பிள். என்னத்துக்கு இந்த கதைலாம் சொல்கிறாருன்னா, நான் ஒரு செல்லா காசுன்றார் அவர் லாங்குவேஜில். நம்மளை எல்லாம் யூஸ் பண்ண முடியாது கடவுள், நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவரை பார்த்து நீ பராக்கிரமசாலின்றார். இவர் என்ன சொல்கிறார், நான் வேஸ்ட்டுன்றாரு, அவர் பராக்கிரமசாலின்றாரு. அப்படி பார்க்கப்போல இதில் யாரோ ஒருத்தர் பொய் பேசுகிறாங்களா? யாருமே பொய் பேசுகிறார், 2 பேரும் உண்மை பேசுகிறாங்க. கடவுளும் உண்மை பேசுகிறார், அவனும் உண்மை பேசுகிறார். அவர் என்னத்தை பேசுகிறாருன்னா, அவர் இருக்கிற நிலைமையே பேசுகிறார், ஃபேக்ட்டு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சத்தியம், ட்ரூத்து சொல்கிறார். என்ன நீ என்னவா மாற போகிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், கடந்த நாளை பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி இந்த ஒரு கண்ணோட்டம் நம்ம விட்டு மாறினா நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமான நபர் ஆகிடும். என்ன மாதிரி நான்லாம் ரொம்ப வெக்கம், என்னை குறித்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயம், நான் படித்தவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா ஓடி போயிடுவேன். இப்படிலாம் ஒரு கோழைத்தனமான காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. இதுலேருந்து இன்றைக்கி என் கூட படித்தவங்கலாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய பயங்கரமாக படிப்பாங்க. நம்ம ஏதோ காலேஜில் போனேன், லாயலா காலேஜில் போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்தேன். அவங்கள அங்கே கேட்டாங்க, உன்னுடைய நோக்கம் என்ன? எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். என்ன கேட்டாங்க, நீ என்னத்துக்கு இதை ஜாயின் பண்ண? எனக்கு இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷ் கற்றுக்கலாம் தான் நான் ஜாயின் பண்ணேன் சார். அவ்வளோதான், அதான் உண்மை. அது நீங்கள் கற்றுருங்கல்ல. அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு தெரியுமா? எம்ஏ, அருமையான காலேஜ், உலகத்திலேயே பச்சை பாஸ் காலேஜில் படித்தேன். உங்களுக்கு தெரியும், சூப்பர். இப்போ என்ன தெரியுமா, நான் யாருன்றது ஒரு கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணணும். நான், நீங்கள், நம்ம எல்லாம் ஒரு லவ்வபிள் பர்சன். என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் பார்த்துறேன். நான் ஒரு வேல்யூபிள் பர்சன், நான் வேஸ்ட்டு கிடையாது. நான் ஒரு கம்பிட்டன்ட் பர்சன், எனக்கு சாதிக்க முடியும். இந்த 3 காரியமும் நம்ம தலை உள்ள இருக்கணுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, நான் வேஸ்ட்டு. அது வேறு, இந்த கிறிஸ்டியன் ஆகிட்ட உடனே இது ஒரு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு புழு. ஒரு வயசான அங்கிள், அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் சாணி ஆண்டவரேன்னு. சே அங்கிள், அதோடு நிறுத்திங்க, நீங்கள் வேறு லெவல் போயிடக்கூடாது, அதோடு போதும், ஆளை விடுங்க. ஆனால் அந்த அங்கிள் ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, தன்னையே தாழ்த்தி அப்போ ஆண்டருக்கு முன்பால் தாழ்த்துறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கிதியோனே நீ பலவீனன்னு கிடையாது, நீ பராக்கிரமசாலி. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் பாரு, அதை மறந்துட்ட. நீ ஒண்டியாக இருக்கிற, ஆனால் நான் கூட இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சேனையும் நீ ஒரு குப்பை மாதிரி அடித்து உதறிடுவேன், ஏன்னா நான் கூட இருக்கிறனால. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, யூ ஹாவ் டு see yourself as how God sees. ஏன்னா கடவுள் நம்மளை என்ன பார்க்குறாரு, வின்னராக பார்க்குறாரு.
நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு சாதிக்க, ஏன்னா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், ஆனால் நீ கண்டிப்பாக நீ பெரிய ஆளாயிடுவேன்னு. இன்றைக்கி நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிறீங்க செய்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் யாருன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டா அது வந்து நம்ம செய்கையிலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இன்றைக்கி ஒரு யானை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு ஒரு பூசணம் பிடிச்ச ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சுக்கிறான். அது எத்தனோ வருஷம் அந்த கயிறு இருக்குது. அந்த யானைக்கு இருக்கிற பலன் வந்து லாரியவே கீழே தள்ளிடும். ஆனால் அந்த யானைக்கு தன்னுடைய பலனே தெரியாது. அதனால் முடியாது 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 முடியாதுன்னு அது உட்காந்துக்குது. அதான் ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு மட்டும் யானைவுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சால் போய் சொல்லிவிடுவேன். அது நைட்டு போய், டேய் உனக்கு செம்ம பலன் இருக்குது, ஒரு அரை விடு சரியாயிடுவேன்னா அவள் தான் எல்லாம் ஓடிடுவானுங்க. ஆனால் அவ்வளோ பெரிய யானை ஒரு அடிமையாய் காணப்படுது. நான் ஒரு பொய் உன்னால் முடியாதுன்னு. இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு பாடல் இது கேளுங்க. உன்னால் முடியுமே. யூ வில் என்ஜாய் திஸ். ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. நண்பா உன்னையே நீ பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னையே நீ பார்க்கும் பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. 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 உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உந்தன் பலவீனமே பலன், உன்னை உயர்த்தும் தேவன் உன் பலனே. பலவீனமே பலன், உன்னை உயர்த்தும் தேவன் உன் பலனே. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. 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 இந்த அடுத்த பாடல் வாழ்ந்து காட்டு. இன்றைக்கி நம்ம ஒருத்தருமே வாழ்ந்து காட்டணும். ஏன்னா ஃப்ராங்காக சொல்கிறேனே, இந்த 3 வருஷத்தில் நான் எல்லா விதமான ஜனங்களையும் பார்த்தேன். பிஸ்னஸ் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸு,
பாஸ்டர்ஸுங்க கூட மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் வாழ்க்கையில் சவால், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான சோர்வு வாழ்க்கையில். நிறைய பேருக்கு வாலிப பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஃபெயிலியர்னு சொன்னாலே வாலிப பசங்களுக்கு எக்ஸாம் ஃபெயில் கூட தெரியாது. பெரியவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அவங்க பார்க்காமல வந்திருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பெரியவங்க எல்லாம். அவங்க செஞ்ச தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வாலிப பிள்ளைகள் தப்பு செய்ய போல நம்ம செஞ்ச தப்பு அவங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு ஒரு ஞானம். அப்போ தான் அவங்களுக்கு உலகத்திலேயே மோசமானவன் நான் தான்ற யோசனை போய் வராது. அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க 80 மார்க் எடுப்பாங்க. அவனை பிடிச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை ஒரு ரிவெட் எடுக்குது. அப்படின்னா என்னன்னு தெரியுதுல்ல. உன் கிளாஸில் மற்றவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? 98 எடுத்தாங்க. அப்போ நீ ஏன் எடுக்கலை? இவன் எடுத்துக்கிறான் 88. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துட்டாங்க. நம்முடைய பாட்டி அம்மாட்ட போய் எங்கள் அப்பா எவ்வளோ மார்க் எடுத்தார் எஸ்எஸ்எல்சிலன்னு கேட்டால் தானே இவர் வண்டவளம் தெரியும். அதை சொல்ல மாட்டாங்க ஃபெயில் ஆனது. நான் சொல்கிறேன் பாருங்கள், +2 ஃபெயிலு. நான் எல்லாம் ஒரு வாட்டி படித்தாங்க, நான் தரவா படித்தேன் 2 வாட்டி. அதனால் என் பிள்ளைகிட்ட கூட மகன்கிட்ட சொல்ல, என் மகன்கிட்ட தப்பு செய்யுங்க, அதே தப்பு 2வது வாட்டி செய்யாதுங்க, அதான் முட்டாள்தனம். ஏதோ புதுசாக செய்யுங்க. என்ன சொல்கிறேன், புதுசாக தான் செய், கண்டுபிடிச்சி அதையே செய்யாது. அதனால் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் சில சமயம் ஃபெயிலியர் ஆகிடும், லவ் ஃபெயிலியர் ஆகிடும், எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுலேயே மாட்டிக்கூடாது. சில கலாச்சாரத்தில் தப்பு செஞ்சுருவாங்க. இதெல்லாம் உலகத்தில் நான் சுற்றி பாருங்கள், ரொம்ப மோசமான தப்பு நடந்துடும். ஆனால் அது பெரிய மேட்ரே இல்லாத மாதிரி அடுத்த நாள் சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த நாள் எல்லோரும் போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பையன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு தப்பாக நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காலத்தில் அந்த பிள்ளை கல்யாணமே ஆகாமல் வீட்டில் தங்கி போயிடும், வாழ்க்கையை நூடுல்ஸ் ஆகிடும். ஆனால் சில தேசத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3-4 வாட்டி அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட அதெல்லாம் கண்டுக்காமல் வேலைக்கு போய் வாழ்க்கையில் போயிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், பட் த லைஃப் மஸ்ட் கோ ஆனுங்க. நம்ம அப்படியே தொங்கி மாட்டி ஸ்டக்கப் ஆகிடக்கூடாது. வி ஹாவ் டு மூவ். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, அவங்க எப்போவுமே கேள்வி கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனியில் லாஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டா ஒரு ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தோடனே ஒய்ன்னு கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பால் கொட்டிட்ட பிறகு ஒய்ன்னு கேட்டுக்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, கேட்காம வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்தது நான் என்ன செய்கிறது, எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் எதாவது ஆச்சுன்னா அதான் அடுத்தது என்ன செய்யணும், சரி அதை விடு, பழச நான் முன்னேறணுமே, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். இன்றைக்கி சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், we have a God is a God who gives a second chance. தப்பு செஞ்சவங்களுக்கு மறு தருணம் கொடுத்து நீ மீண்டும் எழும்பு, உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்கிற தேவன். அதனால தான் பாருங்கள், யோனாவுடைய வாழ்க்கையில் திருப்பி வந்துச்சு, தாவீதுடைய வாழ்க்கை நல்லா வந்துச்சு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் தப்பு செஞ்சால் கூட பேதுருடைய வாழ்க்கையில் God gave another chance. அந்த ஒரு மனிதன் தான் பெரிய ஸ்ட்ராங் மேன் ஆனார். ஸோ டுடே I want to tell you, your failure is not final with God. God is able to do a beautiful turnaround. அதுதான் ஒரு திருப்பு மனையாக உன் வாழ்க்கையை இன்றைக்கி மாற்றுவார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியம் வைத்திருக்கிறார். Just listen to this song, வாழ்ந்து காட்டு. வாழ்ந்து காட்டு, கர்த்தர் பலத்தா, ஒரே ஒரு வாழ்க்கை இது, வாழ்ந்து காட்டு, கர்த்தர் பலத்தா. தோல்வியை சந்திக்கும் நேரத்தில் உன் உயிரை
காட்டு கர்த்தர் பலத்தா ஒரே ஒரு வாழ்க்கை இது வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா தோல்வியை சந்திக்கும் நேரத்தில் உன் உயிரை வீணாக மாய்க்காதே பகைஞர்கள் முன் ஓர் பந்தியை ஆயத்தம் செய்வேன் என்றாரே தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவதே ஒரே ஒரு வாழ்க்கை இது வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா ஒரே ஒரு வாழ்க்கை இது வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா